இவ்வாறு நாங்கள் ஆரம்பிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல அருமையான ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலே இருந்தாலும் இந்த இடத்திலே ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஒன்று கூடி வாஞ்சியோடு இருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுடைய உள்ளத்து வாஞ்சிகளை நீர் அறிகிற தேவன் ஆண்டவரே. இந்த இடத்திலே இன்றைய நாளிலே கர்த்தாவே சுவாமி, நாங்கள் தியானிக்க இருக்கிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் ஒன்றும் வீண் போகக்கூடாது சுவாமி. எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றுகின்ற வார்த்தைகளாக, எங்களுக்குள்ள ஒரு புது சிருஷ்டியை கொண்டு வருகின்ற வார்த்தைகளாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. இந்த சத்தியத்தினூடாக எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கப்பா சுவாமி. இந்த வார்த்தைகள் ஒன்றும் வீண் போகக்கூடாது ஆண்டவரே. 1 30, 1 60, 1 100 பலன் கொடுப்பதாக சுவாமி. இந்த நாளில் இந்த இடத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை நாங்கள் ஞானமாய் கற்றுக்கொள்ள ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா சுவாமி. ஆரம்பம் முதல் முடியும் வரை ஆண்டவரே, எந்த தடைகளும் இல்லாதபடி நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக இந்த இடத்திலே உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வீண் சிந்தனைகளோ வீண் பராக்குகளோ வராதபடி ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க தகப்பனே. விசேஷமாக இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிற எல்லாருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக உம்முடைய ஊழியக்காரனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை கொடுத்து எங்களுக்காக இந்த இடத்திலே அவர் கொண்டு வர போற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடியும் வரை எங்களோடு கூட இருந்து நீங்கள் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க சுவாமி. நன்றி ஆண்டவரே. மீதியா இருக்கிற வேலையை உடைய கரங்களை நாங்கள் தருகிறோம் சுவாமி. நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிக்கான மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Heavenly Father, we thank you very much, Lord Jesus Christ, that you are with us. We thank you for your presence. We thank you for your word. We thank you for your grace and love. And thank you that you're going to bring us through this preached word, through this Bible study, closer to understanding who you are, closer to understanding who we are, our identity in Christ, and that you will show us more of your wonderful truth in your word. We thank you very much for everybody who has joined us. Let us grow, let us succeed in your will furthermore, and let us enjoy your precious word and presence right now. We thank you very much for your wonderful wisdom, for your wonderful insight, and we bless everyone who has joined us. In Jesus' name we pray. Amen. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாங்கள் நேரடியாக பைபிள் ஸ்டடிக்கு கடந்து போகிறோம். இன்றைக்கு நாங்கள் 7வது பாடம் ஆரம்பிக்கிறோம். 7வது பாடமாக இன்றைய நாளிலே நாங்கள் மனம் திரும்புதல் என்ற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே கடந்து போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் இன்னை போட்டுகிறேன். 6 பாடங்கள். முதலாவது சிருஷ்டிப்பு, கிரியேஷன் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். 2வது ரீக்ரியேஷன், மீள சிருஷ்டித்தார் என்று கற்றுக்கொண்டோம். 3வது நியூ கிரியேஷன், அதாவது புதிய சிருஷ்டி பாகம் 1 படித்தோம். 4வது புதிய சிருஷ்டி பாகம் 2 படித்தோம். 5வது பாடமாக பழைய மனுஷனை குறித்து படித்தோம். 6வது புதிய சிருஷ்டி என்றால் யார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு 7வது நாளாக நாங்கள் மனம் திரும்புதல் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஒரு பழைய மனுஷன் அல்லது ஒரு பழைய சிருஷ்டி ஒரு புதிய சிருஷ்டியாக மாற வேண்டுமா இருந்தால் என்ன ஒரு முக்கியமான முதலாவது படி? அந்த பழைய மனுஷன் மனம் திரும்ப வேண்டும். இதுதான் முதலாவது படி, ரிப்பென்டன்ஸ் என்று சொல்லுகிறது. அப்போ முதலாவது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது மனம் திரும்புதல் என்ற ஒரு சப்ஜெக்டில் தான் ஆரம்பிக்குது. ஆனபடியால் பழைய மனுஷன் எப்போதும் மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் பார்த்தோம், நாங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வார்த்தையை பார்த்தோம், நாங்கள் எல்லாரும் மீறுதல் செய்து பாவம் செய்து நாங்கள் பாவிகளானோம் என்று பார்க்கிறோம். ஆனபடியினாலே
நாங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டிய ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் நடக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய மாறுதல் அல்லது ஒரு ஆவிக்குரிய அனுபவம் தான் மனம் திரும்புதல். ஆனபடியினாலே இந்த அனுபவம் மனம் திரும்புதலுக்கு ஈடாக வேறொன்றை செய்ய முடியாது. ஒரு சப்ஸ்டிடியூட் கிடையாது. மனம் திரும்புதல் என்றால் ஒன்றுதான், மனம் திரும்பியே ஆக வேணும். வேறோடு இன்னொரு காரியத்தை மனம் திரும்புதலுக்கு பதிலாக நாங்கள் செய்ய முடியாது. ஆனபடியினாலே வேறு வழி கிடையாது, மாற்று வழி கிடையாது. ஆனபடியால் ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் இந்த ஆப்ஷனை மனம் திரும்பலை விட்டு இன்னொரு ஆப்ஷனுக்கு போகலாமா? இல்லை. ஒரு மனிதன் புதிய சிருஷ்டியாக மாற வேணுமா இருந்தால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவன் புதிய மனிதனாக மாற வேண்டும். புதிய மனிதனாக ஒரு மனுஷன் மாற வேணுமா இருந்தால் பழைய மனுஷன் அழிய வேண்டும். பழைய மனுஷனை வைத்துக்கொண்டு புதிய மனுஷனாக மாற முடியாது. பழைய மனுஷன் என்பவன் சாத்தானுடைய சாயலை கொண்டவன், அல்லது உலக சாயலை கொண்டவன், அல்லது மாம்ச சாயலை கொண்டவன், அல்லது சுயம் என்கிற சாயலை கொண்டவன். ஆனால் புதிய மனிதன் யார் என்று சொன்னால் அவன்தான் அந்த ஆண்டவர் ஆரம்பத்திலே படைத்தாரே தமது சாயலாகவும் தமது ரூபமாகவும் படைத்த மனிதன். அந்த இடத்துக்குத்தான் ஆண்டவர் என்ன செய்ய போறார்? மீண்டும் எங்களை திருப்பி கொண்டு போக போறார். அதான் ரிப்பென்ஷன், மனம் திரும்புதல் என்றால் ஏதோ ஒரு பழைய இடத்துக்கு திரும்பி வாரது, ஒரு புதிய இடத்துக்கு போறதில்லை. பழைய இடம் எங்கே ஆண்டவர் ஆரம்பித்தாரோ அங்கே எங்களை கொண்டு வர ஆண்டவர் சித்தம் கொள்ளுகிறார். ஆனபடியினாலே இந்த இந்த ஆண்டவருடைய அந்த படைப்பு எங்களுடைய தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபமாகவும் நாங்கள் மாற வேண்டும் என்றும் ஒரே காரியம்தான் இந்த வேதம் முழுவதும் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. அது ஒன்றுதான் மனம் திரும்புதல், அது ஒன்றுதான் ரிப்பென்டன்ஸ். மனம் மாறுதலாயிருக்கும், மனம் திரும்புதலாயிருக்கும். இந்த மனம் திரும்புதல் தான் இன்றைக்கு எங்களுடைய வேத பாடத்தின் தலைப்பாகவே காணப்படுகிறது. மனம் திரும்புதலை குறித்து நாங்கள் முழுவதும் அநேக வசனம் உண்டு. ஆனாலும் இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முக்கியமாய் சொல்லுகிற ஒரு வசனத்தை முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 5ஆம் வசனம் வரையும் இருக்கிறது. நீங்கள் 1ஆம் 2ஆம் வசனத்தை மாத்திரம் வாசியுங்கள். லூக் சாப்டர் 13 verses 1 and 2. பிலாத்து சில கல்லேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கின்றீர்களோ? பாருங்க, இப்போ என்ன காரியம் என்று சொன்னால் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இந்த 5 வசனத்துக்குள்ள 2 சம்பவங்கள் வருகிறது. அதை ஆண்டவருக்கு அறிவிக்கிறார்கள். என்ன நடக்கிறதுன்றா, இந்த கல்தையர் பலி செலுத்த போகிறார்கள். அந்த இடத்திலே பிலாத்து என்ன செய்கிறான்? பலி செலுத்தக்குள்ள என்ன நடக்கும்? மிருகங்களை பலி செலுத்தக்குள்ள இரத்தம் போகும். இரத்தம் அதுதான் அவங்களுடைய பாவங்களை நியாய பிரமாணத்தின்படி இரத்தம் சிந்துதல் பாவங்களில் இருந்து மீட்டுக் கொள்ளுகிறது. அந்த இரத்தம் சிந்தைக்குள்ள பிலாத்து சொல்லுறான், அதை இது செய்ய வந்தாக்கள், அந்த பலியிட வந்தாக்களையும் வெட்டு, அவங்களோட இரத்தமும் மிருகத்தோடு சேர்ந்து போகட்டும் என்று சொல்லி அந்த வந்த அவ்வளோ பேரையும் வெட்டி அந்த இரத்தமும் பலிபீடத்தில் மிருகத்தின் இரத்தத்தோடு கலந்தது. இந்த செய்தியை கொண்டு வந்து இயேசுவிட்ட சொன்னோன்னே இயேசு சொல்கிறார், மிச்சமாக எத்தனையோ கல்தையர் இருக்கிறாங்க, அப்படி இருந்தாலும் இந்த பலியிட போனவர்களை மாத்திரம் பிலாத்து வெட்ட சொன்னபடியால் இந்த பலியிட போனவர்கள் மிகவும் கொடுமையான பாவிகளாய் இருக்குது என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ? அதன் அந்த வசனத்தின் அர்த்தம். இப்போ 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு அப்படி அல்ல. அப்ப வேறு அவங்க கொடும்பாவிகளோ பெரிய பாவிகள் மீதமாயிருக்கிறவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் இல்லாடி பாவம் குறைஞ்சவர்கள் அல்ல. நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு எல்லாரும் அவர்கள் கொடும்பாவியாயும் இருக்கட்டும், குறைஞ்ச பாவம் செய்திருக்கட்டும், பாவம் செய்யாமல் இருக்கட்டும், நீங்கள் மனம் திரும்பாமல் போவீர்களா என்றால் எல்லாரும் ஒரே சட்டம்தான். பெரிய பாவம் செய்தாக்களும் சின்ன பாவம் செய்தாக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே சட்டம், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாமல் போனால் கெட்டு போவீர்கள் அல்லது கேட்டுக்கு போவீர்கள், நரகத்துக்கு போவீர்கள். அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்திலே
இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனபடியினால் மனம் திரும்புதல்ன்றது கர்த்தருக்கு பிரியமானே, எல்லாரும் இந்த பூமியிலே பிறந்த எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். 4ஆம் வசனம். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டது. இது அடுத்த சம்பவம். கோபுரம் ஒன்று இருந்தது, அதை சுற்றி கொஞ்சம் பேர் 18 பேர் இருந்தாங்க. அந்த கோபுரம் விழுந்த உடனே இவங்க என்ன செய்தாங்க? மரித்துட்டாங்க. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கின்றீர்கள். நீங்க நினைக்கிறீங்களா? ஏனென்றால் ஒரு கொஞ்சம் பேர் மரித்து போனாங்க, மற்றாக்கள் தப்பிட்டாங்க. ஆனபடியால் இந்த தப்பினாக்கள் மனம் திரும்ப தேவையில்லை, மரித்தாக்களுக்கு தண்டனை கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் ஒருபோதும் நினைக்க வேண்டாம். அப்படி அல்ல. 5ஆம் வசனம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே எல்லாரும் கெட்டு போவீங்க. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? சில சம்பவங்களை பார்த்து ஒரு சிலருக்கு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறோம். என்னத்தை கொடுக்குறோம்? ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் அவருக்கு ஆண்டவருடைய தீர்ப்பு வந்துட்டுது, ஏற்கனவே அவரை ஆண்டவர் எடுத்துட்டார். அவரை விட நானும் நீங்களும் தப்பி இருக்கிறார்கள் யார் என்று நினைக்கிறோம்? நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று நினைக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பாவிட்டால் நீங்கள் அங்கே மனம் திரும்பால் போனால் எல்லாரும் கேட்டுக்கு போவீர்கள், எல்லாரும் கேட்டு போயிடும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அங்கே தொடர்ந்து பேசக்குள்ள இன்னொரு உவமையை சொல்லுகிறார் ஆண்டவர். அதில் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையும் வாசிக்கும் போது இன்னொரு உவமையை சொல்லுகிறார். வாசிப்போம் 6லிருந்து 9. லூக்கா 13:6-9. அப்பொழுது ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். டொச்சில் வாசிப்போம், டொச்சில் இல்லாட்டி இங்கிலீஷில் வாசிப்போம். இன்னொருவர். Then he told this parable. A man had a fig tree growing in his vineyard, and he went to look for fruit on it, but he did not find any. So he said to the man who took care of the vineyard, for 3 years now I've been coming to look for fruit on this fig tree and haven't found any. Cut it down. Why should I use up the soil? Sir, the man replied, leave it alone for 1 more year and I'll dig around it and fertilize it. If it bears fruit next year, fine. If not, then cut it down. இந்த உவமையை கவனித்துக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உவமை. ஆனால் இதுதான் ரட்சிப்பின் அடிப்படை சத்தியம். ரட்சிப்பென்றால் அதனுடைய அந்த சத்தியம் என்னன்னு நீங்கள் பார்ப்பீங்களா? இதுதான் அதுக்கு சத்தியம். என்ன? கனி கொடுக்கிற மரம் விடுவார், கனி கொடுக்காத மரம் வெட்டப்படும். இவ்வளவுதான். இதை விட வேறு ஒரு சத்தியமும் கிடையாது. அப்போ என்ன செய்கிறார்? எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? கனியை எதிர்பார்க்கிறார், கிரியைகளை எதிர்பார்க்கிறார். அதுதான் முக்கியம். தேவன் எங்களிடத்தில் இருந்து என்ன கனியை எதிர்பார்க்கிறார்? நல்ல கனியை எதிர்பார்க்கிறார். அது இல்லாத போது அதை வெட்டி போடுகிறார். இவ்வளவுதான் ரட்சிப்பின் சத்தியம், இவ்வளவுதான் மனம் திரும்புதல் சத்தியம். ஏனென்றால் இந்த இருக்கிற இடத்தை என்ன செய்யுமாம்? இந்த மரம் பாழாக்கி போட்டுடும். கனி கொடுக்காத மரம் ஒரு இருக்கிற இடத்தை பாழாக்கி. ஒரு சபையில் ஒரு ஆள் கனி கொடாமல் இருக்கிறார் என்றால் அவரில் கிரியை இல்லை, அவர் மனம் மாற இல்லை, அவர் வந்த காலந்தொடக்கம் இருந்த மாதிரியே 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிறார் என்றால் அவர் இருக்கிற இடமும் வேஸ்ட். அதை வெட்டி போடு. அதை வெட்டி என்ன செய்யட்டாம்? அக்கினியில் போடட்டாம். இதுதான் ஆண்டவருடைய காரியமாக இருக்கிறது. ஆனாலும் அங்கே என்ன சொல்லப்படுகிறது? அந்த இடத்திலே என்ன சொல்கிற? அதை வெட்டி போட்டதில் இன்னொரு கனி கொடுக்குற மரத்தை வை. இன்னொரு மரத்தை வைத்தால் அது கனி கொடுக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே தோட்டக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 13:8. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அப்போ பாருங்க, இதுதான் கடைசி அழைப்பு. இந்த வருஷம் விட்டுடுங்க,
ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், பரிசுத்தாவியானவர் சொல்றார், விட்டுடுங்க இந்த வருஷம், ஒரு வருஷம். இன்றைக்கு நானும் நீங்களும் இருக்கிற இடம் எதுன்னு தெரியுமா? இந்த கடைசி அழைப்பில் தான் நிற்கிறோம். இந்த ஒரு வருஷம் விடுங்க ஆண்டவரே, இந்த ஒரு வருஷம் விட்டாலுக்கு விடுங்க. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவர் என்ன செய்வாராம்? கொத்தி, அதுக்கு எரு போட்டு, அதுக்கு தண்ணி ஊற்றி, அந்த கடைசி சான்ஸில் அவ்வளவத்தையும் கர்த்தர் இன்றைக்கு சபைக்குள்ளே வச்சு செய்கிறார். அதையும் செய்து கனி கொடுக்காவிட்டால் என்ன நடக்கும்? வெட்டி போடப்படும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, மத்தேயு 3:10 நீங்கள் வாசிக்கிற போது, டொச்சில் ஒருவர் எடுத்துக்கொள்வோம். டொச்சில் ஒருவர் எழுப்பம் வாசிங்க. மத்தேயு 3:10 இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. அப்போ எங்க கோடாரி எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? வேற அருகே. இன்றைக்கு நானும் நீங்களும் கடைசி நாட்களிலே வந்து நிற்கிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் மனம் திரும்பாவிட்டால், சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடந்து எங்களுடைய கிரிகைகளை மாற்றி மனம் திரும்பி கனி கொடுக்காவிட்டால், கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த கனியை கொடுக்காவிட்டால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கோடாரியானது வேரின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தின் சூழ்நிலை. இன்றைக்கு ஒன்றில் நாங்கள் கனி கொடுக்க வேணும், அல்லாட்டி வெட்டப்படும். டச்சில் இருக்கா வாசிக்கும் ஒரு ஆள்? மைக் ஆன் பண்ணுங்க, வாசிக்கிறாள். Es ist aber auch schon die Axt an die Wurzeln der Bäume gelegt. Jeder Baum nun, der keine gute Frucht bringt, wird abgehauen und ins Feuer geworfen. அப்போ என்ன நடக்கிறது? இன்றைக்கு சபைக்குள்ளே இருந்து, கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து கொத்தி, எல்லா இடமும் சுற்றி வர கொத்தி, அதுக்கு பசலை போட்டு, அதை என்ன செய்கிறது? அதுக்கு எரு போட்டு, அதுக்கு தண்ணி ஊற்றி, அப்போ இங்கிலீஷில் சொல்லக்குள்ள டிக் இட் அரவுண்ட் அண்ட் ஃபர்டிலைஸ் இட்டுன்னு சொல்லி, அதை சுற்றி வர கொத்தி அதை செய்யக்குள்ள அது கனி கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் கொடுக்குற போது அந்த மரமானது மனம் திரும்பி கனிகளை கொடுக்க வேண்டும். ரிப்பெண்ட் ஆர் பெரிஷ் என்று சொல்லுது. நீ மனம் திரும்பு அல்லது நரகம்தான். மனம் திரும்பாவிட்டால் அக்கினி தான், கேடுதான். இன்றைக்கு இதைத்தான் அந்த யோர்தான் நதியிலே நின்று கொண்டு யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான். என்ன சொன்னான்? 3:2 மத்தேயு 3:2. மத்தேயு 3:2 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுக்கும் மனம் திரும்புதலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு? மனம் திரும்பாவிட்டால் நீங்கள் யூ கேனாட் என்டர் இன் பாரடைஸ், அந்த ஹெவனுக்குள்ள, உங்களோட நித்திய ஜீவனுக்குள்ள, இட்டர்னல் லைஃபுக்குள்ள யூ கேனாட் என்டர். அதான் இந்த வீசா. மனம் திரும்ப வேண்டும். வாசிப்போம். இன்னொரு ஆள் இங்கிலீஷ்ல உடச்சிலே வாசிங்க. வாசிக்காதக்கள் மாறி வாசிங்க வாலிப பிள்ளைகள். Repent, for the kingdom of heaven is at hand. At hand. உட கையில் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. தேவ ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிற மனம் திரும்பு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இது ஒரு அருமையான சத்தியத்தை இந்த இடத்திலே யோவான் வெளிப்படுத்துகிறான். அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் இந்த சத்தியத்திலே? 3:5 5-6 போவோம். மத்தேயு 3:5-6 அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார். அவன் சொன்ன அந்த செய்திக்கு பாருங்க எவ்வளவு அழகா இந்த ரியாக்ஷன் வருதுண்டு. அவன் நேர போய் எங்க செய்கிறான்? ஞான தொட்டியில நின்று பிரசங்கம் பண்றான். இன்றைக்கு நடக்குதா? இன்றைக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷமா பிரசங்கம் பண்ணாலும் ஞானஸ்ஞானம் எடுக்கிறாங்க இல்லை. 7 வருஷமாக ஞானஸ்ஞானத்துக்கு தொட்டியில் இறங்குறாங்க இல்லை. கவனிச்சு பாருங்க. அன்றைக்கு அவன் ஞானஸ்ஞானத்துக்கு ஆயத்தமான பிரசங்கம் பண்ணுறது, ஞானஸ்ஞானம் கொடுக்குறது. அடுத்த நாள் பிரசங்கம் பண்ணுறது, சுற்றி வர இருக்கிறாங்க, ஞானஸ்ஞானம் கொடுக்குறது. இருதயத்தில் குத்துண்டவர்களாக போய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எடு ஞானஸ்ஞானம், மனம் திரும்பும். அதுதான் அந்த மனம் திரும்புதல். அப்போ வந்து கேட்குறாங்க அவங்க அந்தளவு பேரும் எல்லாம் யார் யாருன்ற பாருங்க, சுற்றி வருந்த எல்லாரும், அவங்க எல்லாரும் வந்து கேட்குறாங்க. அவங்க எல்லாம் பக்திமான்கள். அதில் நின்றவர்கள் நோமலான ஆட்கள் இல்லை. மத்தேயு அதிலேயே 7-8 மத்தேயு 7:8 பரிசேயர் என்றால் அவங்க பெரிய கனமுள்ள ஆட்கள், உயர்ந்தவர்கள். சதுசேயர் என்றால் மறுபிறப்பையே நம்பாதவர்கள். வாசிங்க. தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள
உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்போ என்ன அழகாக அந்த சத்தியத்தை அவன் அறிவிக்கிறான். இவ்வளவு கடுமையாக, இவ்வளவு இதாக சொல்லக்கூடிய தைரியமாக இந்த யோவான் ஸ்நானகன் இந்த சத்தியத்தை அறிவிக்கிறான். நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த இடத்திலே வந்தார்கள். நம்பிக்கை இல்லை, மறுபடி பிறக்கிறதுலேயே சதுசேயருக்கு நம்பிக்கை இல்லை, மரணம் ஒரு தடவை அதோடு முடிந்தது என்று இருக்கிறவர்கள். ஆனால் அவர்கள் நம்பினார்கள். நாங்களும் அந்த அந்த மன்னம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை நிச்சயமாக கொடுக்க வேணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 10ஆம் வசனம் சொல்லுது கோடாரியானது. இப்போதான் 10ஆம் வசனம் இவ்வளோத்தையும் சொல்லி போட்டுத்தான் சொல்லுறான். வாசிங்க 10ஆம் வசனம். தேவதாரியானது மரங்களின் வேதனையை வைத்திருக்கிறது. ஆகியால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடும். அப்போ முதலாவது கவனிங்க, யோவான் ஸ்நானகனுடைய செய்தி என்ன, நற்செய்தி என்ன, சுவிசேஷ செய்தி என்ன? யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற காரியம் மனம் திரும்புங்கள். இன்றைக்கு சபைகளிலே அறிவிக்க வேண்டிய சுவிசேஷம் என்ன? மனம் திரும்புங்கள். இதை சொல்லுறதில்லை சபைகளில். இன்றைக்கு இருக்கிற அநேகமான பிரசங்கங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், 1 மடங்கு கொடுத்தா 10 மடங்காக மாறுவீர்கள், எல்லா பிரசங்கமும் இருக்குது, பல மடங்கு பெறுவீர்கள், எத்தனையோ சொல்லுவாங்க. ஆனால் மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிற அந்த பிரசங்கம் இன்றைக்கு இல்லை. யோவான் ஸ்நானகனுடைய முதலாவது பிரசங்கம், பிரசங்கம் பண்ண அத்தனை பிரசங்கமும் மனம் திரும்புதல்தான். இன்றைக்கு அதை பிரசங்கம் பண்ணாதபடியினால்தான் சபைகளிலே இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய கனி இல்லை. மரங்கள் இருக்கிறது, செழித்திருக்கிறார்கள், இலைகள் எல்லாம் வளர்ந்திருக்குது, வேர் வளர்ந்திருக்குது, கிளைகள் வளர்ந்திருக்குது, அவர்கள் செழிப்பாய் இருக்கிறார்கள், தங்களுக்குள்ளே சுயத்திலே செழிப்பாய் பச்சையாய் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் எதிர்பார்த்த கனியை அவர்களால் கொடுக்க முடியவில்லை. எவ்வளவு செழிப்பாய் நீங்கள் இருந்தாலும், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும், எத்தனை மடங்கு நீங்கள் பெருகினாலும், நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் கோடாரியானது வேரின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு சரியான ஒரு அர்ப்பணிப்பு இல்லை. இன்றைக்கு சபையில் கவனித்து பாருங்க, ஆசீர்வாதம் எல்லாம் ஓகே, அதில் தவறல்ல. ஆனால் சரியான ஒரு அர்ப்பணிப்பு இல்லை சபைக்கு. சரியான தேவனுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கறதில்லை. உங்கள் நேரத்தில் முன்னுரிமை கொடுக்குறீங்களா? உங்களோட காலத்தில் முன்னுரிமை கொடுக்குறீங்களா? இல்லை. என்ன நடக்கிறது? எல்லாம் இலைகளையும் கிளைகளையும் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், கனிகள் இல்லை. ஆனால் தேவன் வந்து மரத்தை தேட மாட்டார், மரத்தில் இருக்கிற கனியை தேடுவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் திரும்புதல் என்றால் தேவன் எதை மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறார்? நாங்கள் ஏன் மனம் திரும்ப வேண்டும்? இந்த காரியங்களை இந்த வேளையிலே நாங்கள் இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். மனம் திரும்புதல் என்பது ஒவ்வொருவரோடு சித்தத்தோடு, உள்ளத்தோடு, உள்ளான மனுஷனோடு, ஆத்துமாவோடு, சிந்தனையோடு இணைந்திருக்கிறது. மனம் திரும்புதல்ல என்ன காரியம் இருக்கிறது? ஒவ்வொருவரும் எங்களுடைய சித்தங்களை மாற்றுகிறது, சுய சித்தங்களை மாற்றுகிறது, சுய திட்டங்களை மாற்றுகிறது, சுய சிந்தனைகளை மாற்றுகிறது. இதுதான் மனம் திரும்புதல். அப்போ அந்த மாற்றுறது மாத்திரமல்ல, அந்த மாற்றினதுக்கு என்ன செய்கிறது? கிரியையாய் மாற்ற வேணும். ஒரு காரியத்தில் மனம் திரும்பினால் அடுத்தது கிரியை. அது மிக மிக முக்கியம். Repentance is a decision of the will. It begins in the will, in the will, not in the emotions. நாங்கள் சும்மா சபையில் போய் ஒரு எமோஷனாக நாங்கள் சில இடங்களில் சபையிலேயே மட்டுமே பெரிய மனம் திரும்புகிற மாதிரி இருப்போம். அப்படி அல்ல. அதை என்ன செய்கிறது? அது எங்களோட உள்ளான மனுஷன் மாறுகிறது, ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது. அதுக்கு நாங்கள் கிரியை செய்யணும், நாங்கள் வேலை செய்யணும், பிரயாசப்பட வேண்டும். அதுக்கு பெரிய பிரயாசப்பட வேண்டும், நேரங்களை செலவழிக்க வேண்டும், காலங்களை செலவழிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில் மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறது உங்கள் மனதை, உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய செயல்களை புதிதாக்குறது. புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு மாறுதல். அதே மனம் திரும்புதலை நீங்கள் பார்க்கக்குள்ள பழைய ஏற்பாட்டில் அந்த மனம் திரும்புதல் ஹீப்ரூவில் எழுதக்குள்ள என்னென்று எழுதப்படுது என்று சொன்னால் டேர்ன் பேக், ஒரு யூ டேர்ன் 180 டிகிரிஸில் அப்படியோ திரும்புறது. நாங்கள் போகிற வழி அப்படியோ திரும்புறது. அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் உள்ளான மனுஷன் திரும்புறது. ஆனபடியினாலே நாங்கள் பழைய ஏற்பாட்டை விட முடியாது. ஒருத்தர் இயேசுக்கு பிறகு பழைய ஏற்பாட்டை விட முடியாது. இயேசுக்கு பிறகு பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் சேர்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய மனதிலே, எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய மைண்டிலே, எங்களுடைய சித்தத்திலே
உள்ளான மனுஷன் மாறி முற்றுமாக எங்களுடைய ஆவியாத்துமா சரீரம் மாற வேண்டும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட டேர்ன் பேக், திரும்பவும் நாங்கள் ஆண்டவருடைய படைப்புக்கு போகணும். இதுதான் மனம் திரும்புதல், இதுதான் ரிப்பென்டன்ஸ். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உண்மையான மனம் திரும்புதல் என்று எது என்று தெரியாதபடியினால் மனம் திரும்பால் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறது என்னென்றே விளங்கவில்லை. ஏன் என்று விளங்கவில்லை. நான் மனம் திரும்ப வேணுமான்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. நாங்கள் பிறந்த நாள் தொடக்கம் கிறிஸ்தவர், பெற்றோர் கிறிஸ்தவர், நாங்கள் ஒரு தவறும் செய்யலை, நாங்கள் இப்பவும் சரியான காரியத்தை செய்கிறோம். அவை சுயநீதி. ஐசாயா சாப்டர் 53 verse 6, ஏசாயா 53:6 ஒரு விசை வாசிப்போம். எடுத்தவர்கள் இங்கிலீஷில் அல்லது டொச்சிலையும் வாசிக்க ரெடியாங்க. ஏசாயா 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து, நாங்கள் எல்லாரும் என்னன்னு சொல்லப்படுது, நாம் எல்லாரும். அப்ப நான், நீங்க எல்லாரும் போய் பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பரிசுத்த பவுல், பரிசுத்த பேதுரு, எல்லாரும், நாம் எல்லாரும். அப்போ ஒருவரையும் அங்க விடையில்லை. நாம் எல்லாரும் என்ன செய்தோமாம், ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம். நீங்க ஒருவேளை பாஸ்டருக்கு பிறந்த பிள்ளையா இருக்கலாம், ஒருவேளை பிஷப்புக்கு பிறந்த பிள்ளையா இருக்கலாம், நீங்கள் பல சந்ததிகள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். நாம் எல்லாரும், நாங்கள் எல்லாரும் விதமாகத்தான் சொல்லுது. அவனவன் தன் வழியிலே நடந்தோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சபையில் இருப்பாங்க, ஆவிக்குரிய சபையில் இருக்கிறாங்க, பல வருடமாய் இருப்பார்கள், எல்லா பொறுப்புகளிலும் இருப்பார்கள். ஆனால் அவனவன் தன் வழியிலே இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் தன் வழியிலே நடக்கிற கிறிஸ்தவர்கள் அநேகர். நாங்கள் எல்லாரும் வழி தப்பி திரிந்தோம், அவனவன் தன் வழிகளிலே திரிந்தோம். நாங்கள் ஒருவரும் பரிசுத்தவான்கள் கிடையாது, கர்த்தருக்கு பிரியமானவர்களே. ஆனபடியால் நாங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அப்போ யார் மனம் திரும்பணும் என்றால் எல்லாரும் மனம் திரும்பணும். நீங்கள் ஒருவரையும் பார்த்து நான் பரிசுத்தவான், நான் ஜெபிக்கிறேன், நான் அதிசயம் இல்லை. வாசிங்க இங்கிலீஷில் டோச்சில் ஒரு ஆள் வாசிப்போம், இன்னொரு ஆள் வாசிப்போம். We all like sheep have gone astray. Each of us has turned to their own way. Each of us turned to their own ways. உங்களோட சொந்த வழியில் நடந்தீங்க. ஒரு ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம், அவனவன் தன் வழியில் நடந்தான். ஏனென்றால் நாங்கள் போன வழி கர்த்தர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின வழி கிடையாது. நாங்கள் நடந்து போகிற வழி கர்த்தர் ஆயத்தம் பண்ண வழி கிடையாது. அது சரியான வழியாக இருக்கலாம், அது பிழையான வழி இல்லை, அது பாவமான வழி இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணாத ஒரு வழியிலே நீங்கள் நடப்பீர்களாயிருந்தால் அது கர்த்தருடைய வழி கிடையாது. கர்த்தருடைய வழி வேற, எங்களுடைய வழி வேற. நாங்கள் போகிற எங்களுடைய வழியிலே கர்த்தருடைய சித்தம் இருக்காது, தேவனுடைய திட்டம் இருக்காது. எங்களுடைய திட்டம் இருக்கும், எங்களுடைய சுயம் அதுக்குள்ளே இருக்கும். ஆனபடியால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் தவறான வழியிலே நடக்கிறோம். 7-8 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 55:6 தொடக்கமிட்டு, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி. இப்பதான் அவர் சமீபமாய் இருக்கிறார், இப்பதான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். இன்றைக்குத்தான் நீங்க கர்த்தரை தேடக்கூடாது. நீங்க எதிர்பார்க்க கூட இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து தேடுவோம், பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் கட்டி போனா பிறகு வீட்டில் நாங்கள் பென்ஷன் எடுத்துட்டு சும்மா இருப்போம், அப்போ தேடுவோம். அப்போ எல்லாம் தேட முடியாது. கர்த்தரை அன்னையெல்லாம் முடிஞ்சது டைம். இன்றைக்குத்தான் நீங்க தேட வேண்டும். இன்றைக்குத்தான் கர்த்தர் கொடுத்த நாள். வேதத்தில் சொல்லுது, இந்த நாள் என்ன சொல்லுது, கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இன்றைக்கு என்னத்துக்கு கர்த்தரை தேடுறதுக்கு என்று அவர் சமீபமாக இருக்கிறார். வாசிப்போம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவு. அதை சொல்லி போட்டு தான் சொல்றார். துன்மார்க்கண்டா மனம் திரும்பு, மனம் திரும்பு. அதை சொல்லி போட்டு சொல்றார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என்னுடைய நினைவு உங்கள் நினைவு. அதெல்லாம் எவ்வளவோ தூரம், ரெண்டுக்கும் கிட்டவும் போறதில்லை. வாசிங்க. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவா,
என் வழிகள் அல்ல, உங்களோட வழிகள் என் வழிகள் அல்ல. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறோம், நான் ஆண்டவற்ற வழியிலே போய் கொண்டிருக்கிறேன், நான் தேவனை பின்பற்றுகிறேன், கர்த்தருடைய வழியிலே நடந்து கொண்டிருக்கிறேன், பரிசுத்தவான் என்று கனவேர் நினைத்து கொண்டிருக்கிறோம். நான் எல்லாரையும் சொல்லல, அநேகமான ஆட்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்கள் வழிகள், ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ரைட், வாசிப்போம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கும். எவ்வளவு உயரம், பூமியிலிருந்து வானத்தை பாருங்க எவ்வளவு உயரமோ அவ்வளவு வித்தியாசம். சும்மா கிட்டவும் நாங்கள் போகல, ஆண்டவற்ற வழிக்கு கிட்ட பரவலாக கூட போகல. பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தில் போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடினால் தேவனுடைய வழியிலே நடக்கிறதாக நாங்கள் நினைக்கிறபடியால் இன்றைக்கு அநேகர் மனம் திரும்பவில்லை, மனம் திரும்பாமல் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வழியில் நடக்க வேண்டுமா இருந்தால் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் நடக்கும் வழியிலிருந்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் நடக்கிற வழியை விட்டு நாங்கள் திரும்ப வேண்டும். டேர்ன் அரவுண்ட், டேர்ன் பேக். தேவனுடைய வழியை நோக்கி நாங்கள் போக வேண்டும். நாங்கள் போகிற வழியிலே அந்த வழி தேவனுடைய வழி இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, புதிய வழியில் நடப்பதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வழி. நாங்கள் யாரெல்லாம் மனம் திரும்பி இருக்கிறோமோ அவர்கள் மாத்திரம் நிச்சயமாய் சொல்ல முடியும், நான் இன்றைக்கு தேவனுடைய வழியிலே நடக்கிறேன். ஆனால் மனம் திரும்பி இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய வழியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முற்றாக மாற்றி இருக்கணும். என்னென்று மனம் திரும்பி இருக்க வேண்டும்? உள்ளான மனுஷனில் நாங்கள் மனம் திரும்பி இருக்க வேண்டும். சிந்தனைகளில் மனம் திரும்பி இருக்க வேண்டும். எங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் மனம் திரும்பி இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலேயும் பழைய ஏற்பாட்டிலேயும் சொல்லப்பட்ட, கிரேக்கத்திலேயும் ஈப்ரு மொழியிலேயும் சொல்லப்பட்ட அந்த மனம் திரும்புதல் எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். Inner change is must. Inner change of the mind and the will. ரெண்டும். Inner change of the mind, என்னுடைய மனது மாற வேண்டும், என்னுடைய சித்தம் மாற வேண்டும். இது மிக முக்கியம். அதுதான் எங்களுடைய கிரியைகளை மாற்றும். அதை மாற்றிக்கொண்டு தான் நாங்கள் கிரியைகள் மாற வேண்டும். நாங்கள் ஒருவேளை ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கக்கூடும். ஒவ்வொரு கிழமையும் ஆலயத்துக்கு போகிறவர்களாக நாங்கள் காணப்படக்கூடும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் ஜெபிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், வீட்டு ஜெப கூட்டம் வைக்கிறவர்கள், சர்ச்சுக்கு தசமபாகங்கள் காணிக்கை கொடுக்கிறவர்கள், எல்லாம் பக்தி வைராக்கியம் உள்ள காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அது ரிலீஜியஸ் பீப்புள் என்று சொல்கிறது. நாங்கள் ரிலீஜியஸ் பீப்புளாக இருந்தால் நாங்கள் பரலோகம் போக முடியாது. நாங்கள் மனம் திரும்பி இருந்தால், ரிப்பென்டன்ஸ் அது இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் பரலோகம் போகலாம். நாங்கள் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம், Proverbs 14:12 இன்னும் ஒருவர் டொச்சில் வாசிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிங்க தமிழில். 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. மனுஷனுக்கு சரியாய் தோன்ற வழி அநேகம் உண்டு. இன்றைக்கு கேட்டு பாருங்க, சபையில் கேட்டு பாருங்க, ஒரு மூப்பரை கேளுங்க, ஒரு பாஸ்டரை கேளுங்க, ஒரு வர்ஷிப் லீடரை கேளுங்க. நாங்கள் போகிறோம் சரி, நாங்கள் பிள்ளையா போகல, சரியாக தான் போகிறோம். மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு. அதன் முடிவோ மரண வழி. அதன் முடிவோ மரண வழி. அது அர்த்தம் என்ன? அந்த வழி சரியா பிள்ளையா? அந்த வழி பிழை. ஆனால் எனக்கு தோன்றுகிற நல்ல வழி அது. மனிதனுக்கு எத்தனையோ வழி தோன்றும், அத்தனையும் என்ன வழி? மரண வழி. அந்த வழியிலே நாங்கள் போகக்கூடாது. மனுஷனுக்கு தோன்ற வாசிப்போம் டொச்சில. Mancher Weg erscheint dem Menschen richtig, aber zuletzt führt ihn doch zum Tod. ஆமென். அப்ப மனிதனுடைய வழிகள் எல்லாமே மரணத்திலே முடிகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எல்லாமே. ஆனால் மனம் திரும்பிய ஒரு மனிதனுடைய வழியோ தேவனுக்குள் நித்தியத்தில் முடிவடைகிறது. இதுதான் இந்த வித்தியாசம். அப்ப நிச்சயமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் நிச்சயமாக மனம் திரும்பினாலோ மாத்திரம்தான், அது ஒரே ஒரு சாய்ஸ் தான், வேற ஒன்றுமே கிடையாது. மனம் திரும்பாமல் எங்களுடைய சுய சித்தப்படி, எங்களுடைய அறிவின்படி நாங்கள் போகிற வழிகள் எல்லாம் மரணத்திலே எங்களை கொண்டு போய் விடும். ரட்சிப்பு இல்லாமல் ஒருபோதும் நித்திய ஜீவன் இல்லை. இதை நாங்கள் ஆளை பதிய வச்சு கொள்ளணும். நீங்கள் நித்தியம் எவ்வளவு ஓடினாலும், நித்திய ஜீவன் கிடைக்கும், மறுபிறப்பு கிடைக்கும் ஓடினாலும் ரட்சிப்பு இல்லாவிட்டால் எல்லாம் அவுட். அதுதான்
முதலாவது பாயிண்ட். இந்த இந்த வெளியான ஒரு மாறுதல், எங்களுக்குள்ள வெளியான ஒரு மாறுதல் வரும். அந்த மாறுதல் எங்களுடைய நடைகளை, எங்களுடைய கிரியைகளை, எங்களுடைய உடைகளை அது மாற்றும். அது என்ன செய்யும்? அது கொண்டு போய் எங்களை ஞானஸ்நானத்துக்கு வரையும் கொண்டு போகும். ஆனால் அதான் நான் முதலே சொன்னேன், அது பழைய ஏற்பாட்டோடு உள்ள வெளியான கிரியைகள், சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட மனம் மாறுதல் மாத்திரம் போதாது. அது எங்களை ஞானஸ்நானத்துக்கு கொண்டு போகும். அது சபையிலே நல்லவனாய் வைத்துக்கொள்ளும். என்னுடைய நடையும் உடையும் என்னுடைய கிரியைகளும் எங்களை கனமுள்ளவர்களாக மாற்றும். ஆனால் மனம் திரும்பாத ஒருவர் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. இந்த உலக வாழ்க்கையில் ஒரு கனமுள்ள ஒரு ஆவிக்குரிய மனுஷனைப் போல நாங்கள் இது செய்வோம். அதுதான் அந்த யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் எல்லாம் பக்திமான்கள். அவர்கள் சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர், ஆசாரியர் எல்லாரும் கேட்டாங்க. அவங்க என்ன செய்தாங்க? ஓடி வந்தவங்க என்ன செய்தாங்க? ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அனைவரும் என்ன செய்கிறாங்க? ஞானஸ்நானம் எடுத்தது அதில் சொல்லுது, பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலின் ஞானஸ்நானம். இதுதான் முக்கியம். அந்த ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலின் ஞானஸ்நானமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மார்க் 1 அதிகாரம் 4-5 மார்க் சாப்டர் 1:4-5. மார்க் 1:4-5. யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்ப என்ன ஞானஸ்நானம் எங்களுக்கு தேவை? பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்நானம், மனம் திரும்புதலுக்குரிய ஞானஸ்நானம். இன்றைக்கு அநேக காரியங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள் உண்டு. ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரையும் நாங்கள் சபையிலே அங்கத்தினராக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்காதாக்கள் தான் இன்றைக்கு சபையில் கூட அவங்களையும் அங்கத்தினராகத்தான் வச்சு எண்ணிக்கொண்டிருப்பாங்க. சபையில் ஞானஸ்நானமே எடுக்கல அவங்க. அப்போ ஞானஸ்நானம் எடுத்தவர்களை கூட பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? மனம் திரும்பி எடுத்தீங்களா? அதுதான் முக்கியம். 2 காரியம் நடக்க வேண்டும் ஞானஸ்நானத்தில். அந்த உள்ளான மனுஷனிலே ஒரு மாறுதல் வர வேண்டும். வெளியான மனுஷன் என்ன செய்யணும்? அவனுடைய கிரியை மாற வேண்டும். 2 காரியம். அப்போ ஞானஸ்நானம் இருக்க தண்ணியில மூழ்கும் போது பழைய மனுஷனுக்கு என்ன நடக்கணும்? அவன் மூழ்கி அவன் மரிக்க வேண்டும். தண்ணிக்குள்ளே தாண்டா என்ன செய்கிறது? மரிப்பான், மரித்து போவான். அப்படி தண்ணிக்குள்ளே தாண்டு பழைய மனுஷன் மரிச்சிடணும். இப்போ திருப்பி மேலே வரைக்குள்ள யாராய் வர வேண்டும்? ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பிய புது மனுஷனாக, புதிய சிருஷ்டியாக அவன் வெளியிலே வர வேண்டும். ஆனபடியால் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான் இப்படி. இப்போ பேதுரு பண்ணுகிற முதலாவது பிரசங்கத்தை பாருங்க. இப்போ யோவான் ஸ்நானகன் பண்ணின முதலாவது பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், தேவராஜ்யம் சமீபத்தில். பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணுறான். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 37-38. ஆக்ட்ஸ் சாப்டர் 2:37-38. இங்கிலீஷ்ல ஒருவர் வாசிக்க ஆயத்தப்படுங்க. இன்னொரு ஆள். இதே அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். சபையர் அவங்க பாருங்க, அவன் பிரசங்கத்தை பாருங்க. அவன் சொல்லுகிறான், அவன் என்ன சொல்லுகிறான்? இந்த இயேசுவை நீங்களே குத்தினீங்க, கொண்டீங்க, இதைத்தான் அவன் பிரசங்கம் பண்ணினான். இந்த அதை முன்பகுதியை வாசிச்சிங்கண்டா இந்த பெந்தெகோஸ்தே நாளில் நடந்த பிரசங்கம் தான் அதில் வருது. அவன் பிரசங்கம் பண்ணக்குள்ள என்ன நடந்ததாம்? இருதயத்தில் குத்தப்பட வேண்டும். ஒரு பிரசங்கம் சரியான பிரசங்கமாக இருந்தால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பிரசங்கம் இருக்கண்டா, அது உங்களுடைய இருதயத்தை அது குத்த வேண்டும். இல்லாட்டி அந்த பிரசங்கம் பிரயோசனம் இல்லை. அது குத்தப்பட்டது கிரியை செய்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த கேள்விக்கு யார் திரும்புகிறார்களோ அவர்கள் மனம் திரும்புவார்கள். இதான் அடுத்த ஸ்டெப்பில் செய்வான். ஒரு பிரசங்கம் பண்ணினால் அந்த பிரசங்கம் உங்களுடைய இருதயத்தில் குத்துதென்றால் நீங்கள் அடுத்த கிரியைக்குள்ளே நீங்கள் போக வேண்டும். உடனே பாஸ்டர் அப்படி செய்யிட்டார் போயிடாதீங்க. ஏனென்றா பேதுருடைய பிரசங்கத்தில் என்ன நடந்தது? இருதயத்தில் குத்தப்பட்டது. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? அன்றைக்கு எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க? 3000 பேர். இன்றைக்கு 3000 பேரில் 3 பேர் ஞானஸ்நானம் எடுக்க 30 வருஷம் ஓடுறோம். என்ன காரணம்? இருதயத்தில் குத்துது இல்லை. கொடுக்கிறவன் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இதான் இன்றைக்கு பிரசங்கம். இன்றைக்கு பிரசங்கங்கள் பிள்ளையாக இருக்கிறபடியால் இருதயத்தில் குத்துதில்லை. குத்துறவன் என்ன செய்யலாம்? போயிடுறான் சபையை விட்டு. அதனால ஒருத்தரும் குத்துற இல்லை இருதயத்தில். எங்களுக்கு தேவையில்லாத வேலை கிடைக்கிறது லாபம் என்று சொல்லி தடவி அனுப்புறது, அது தவறு. இதுதான் இது தேவனிடத்திலே ஒரு மனுஷனை அங்கே இடத்திலே ஆலயத்துக்கு
அழைத்து வர அல்லது அதை கூட்டிக் கொண்டு வர இன்றைக்கு அநேக காலம் எடுக்குது. இன்றைய நாளில் கவனிச்சு பாருங்க, வாராங்களே இல்லை. எத்தனை தடவை சொன்னாலும் வாராங்க இல்லை. வந்தாங்களா இருந்தால் தேவ சமூகத்துக்கு ஒரே வார்த்தை, ஒரு நாள் வார்த்தை அவருடைய இருதயத்தை குத்தும். அவர்கள் உடனே மனம் திரும்புவார்கள். அப்படியான வார்த்தை அங்கே வர வேண்டும். அதுதான் முக்கியம். அதுதான் அந்த இருதயத்தில் குத்துறது ஊழியக்காரனுடைய வார்த்தை அல்ல, அவருடைய கட்டித்தனம் அல்ல. அது பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் அந்த கிரியை செய்வார். ஆவியானவருடைய கிருபை அதற்குள்ளே இருக்கும். ஆனபடியா கர்த்தருக்கு பிரியமானே, மனம் திரும்புங்கள், ஞானஸ்ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள். வேத வசனம் அழகாய் சொல்லுது, மனம் திரும்புங்கள். அது இருக்கா? அந்த வசனம் 38ஆம் வசனத்தில் இருக்காது? வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, உங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வரத்தை பெறுவீர்கள். இன்றைக்கு அநேகருக்கு பரிசுத்த ஆவியின் வரம் தேவை. அநேகர் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றவர்களைப் போல இருக்கிறார்கள். அந்நிய பாஷையில் பேசுவது பரிசுத்த ஆவி என்று சொல்லி அதையே பிடித்து கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் இவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று பாருங்கள். மனம் திரும்பாமல் நீங்கள் பேசுகிற அத்தனை அந்நிய பாஷைகளும் அத்தனை பரிசுத்த ஆவியின் கிரியைகளும் வீணாய் போய்விடும், விருதா. மனம் திரும்பினால்தான் உங்களுக்கு அது பிரயோஜனப்படும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நிச்சயம் கிடைக்கும். மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தவர்களை நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். ஏனென்றால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உங்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த பாவ சிந்தனைகள், பாவங்கள் வெளியேறிவிட்டது. இப்போ என்ன, அது வெளியேறினா உடனே பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தை, அந்த வேக்கண்டை, அந்த வெற்றிடத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். இனி பரிசுத்த ஆவியானவரின் தேவ வார்த்தையும் உங்களை வழிநடத்தும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மனம் திரும்புங்கள், ஞானஸ்ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர், மனம் திரும்புறது உள்ளான மனுஷன், ஞானஸ்ஞானம் வெளியான கிரியை, வெளியான மனுஷன். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிசுத்தமாக்குறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் வர்றது எதுக்கு தெரியுமா? நாங்கள் பரிசுத்தமாகும்படி வருகிறார். அவர் எங்களை வார்த்தையை விளங்கப்படுத்தி அவர் சகல சத்தியங்களிலும் எங்களை போதித்து எங்களை பரிசுத்தப்படுத்துவார். யோவானிடத்தில் ஒரு 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 யோவான் உடைய பிரசங்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான், வித்தியாசமான அவன் பிரசங்கத்துக்கு எத்தனையோ வித்தியாசமான ஆட்கள் வந்தாங்க. வாசிச்சு பாருங்க, 3ஆம் அதிகாரம் லூக்கா 3:10 வாசிங்க. லூக்கா 3:10-14 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு சபையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறோம். அப்பவும் செய்யறாங்க இல்லை. ஆனால் அன்றைக்கு அவன் சொல்லல. அன்றைக்கு என்ன சொன்னான்? பிரசங்கம் பண்ணினான். உடனே வந்து அவங்க கேட்குறாங்க, என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க. அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கி உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்ப பாருங்க, இதுல 2 பேர் வர்றாங்க. ஒரு ஆள் யாரு? ஒரு ஆள் வந்து முதலாவது யார் வந்து பாருங்க, 2வது ஆயக்காரன், முதலாவது என்ன? முதலாவது ஜனங்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவன் சொல்லுகிறான், நல்ல கிரியைகளை செய்யுங்க. மனம் திரும்புதல்ண்டா இதுதான். உன்னோட 2 அங்கி இருக்கா, ஒன்றை இன்னும் இல்லாதவனுக்கு கொடு. உன்னோட நிறைய ஆதாரம் இருக்கா, இன்னொரு ஆளுக்கு கொடு. இன்றைக்கு நாங்கள் கொடுக்குறோமா? அந்த மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறதுக்கு உள்ளான காரியங்கள் இதான், தான் கிரியைகள். அதுக்கு அடுத்தது வார ஆயக்காரர், டேக்ஸ் கலெக்டர். அவர் வந்து கேட்கிறார், வாசிங்க. அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளை இட்டிருப்பதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். அப்போ அந்த நாட்களில் என்ன செய்கிறாங்க? டேக்ஸ்ண்டா ரோமர் சாம்ராஜ்யத்தில் நியமிக்கிற டேக்ஸை விட அவங்க டபுளாக வாங்கி தாங்க எடுத்துடுவாங்க. அப்போ சொல்கிறாங்க, அநியாயமான டேக்ஸை வாங்காதீங்க. இப்போ விளங்குது அவங்களுக்கு. மனம் திரும்புதல் வித்தியாசமான காரியங்களை உள்ளடக்குகிறது. அப்போ எங்களுக்கு மனம் திரும்புதல் இல்லாமல் எல்லா காரியங்களையும் கொடுக்குறத பாருங்க, 2 இருந்தால் உண்டை கொடுக்குறதா மனம் திரும்புதல். தேவையில்லாமல் இன்னொருத்திலிருந்து பறிச்செடுக்கக்கூடாது. அது 2வது காரியமாக இருக்கிறது.
இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். மனம் திரும்புதல் வந்து ரெண்டு காரியம்னு நான் சொன்னேன். ஒன்று முதலாவது இன்னர் சேஞ்ச், உள்ளான மனுஷனிலே மாறுவது, சிந்தனை, எண்ணங்கள், கற்பனைகள், உணர்வுகள் இதுகளில் மாறுறது ஒரு மனம் திரும்புதல். ரெண்டாவது மனம் திரும்புதல் வெளியான மனுஷன், அவுட்டர் பிஹேவியர் சேஞ்ச். எங்களுடைய வெளியான கிரியைகள் மாறுகிறது, செயலில், கிரியைகளில், கரெக்டரில் நாங்கள் யூட்டர்ன் எடுத்து வர வேண்டும். இதுதான் மனம் திரும்புதல். இந்த ரெண்டையும் பார்த்தோம். இப்போ இன்னொரு விதமாக நாங்கள் சொல்லுவோமா இருந்தால், நாங்கள் ஒரு தவறான வழியில் அல்லது சொந்த வழியில் சுய சித்தத்தில் நாங்கள் நடந்ததை அறிந்து, நாங்கள் உணர்ந்து, நாங்கள் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவருடைய வழிக்கு நாங்கள் திரும்புகிறது. இனிமேல் அந்த வழியிலே போக மாட்டோம் என்று சொல்லி அந்த வழியை விட்டு திரும்ப வேண்டும். அந்த வழியை வச்சுக்கொண்டு மனம் திரும்புறது அல்ல, அந்த வழியை விட்டு திரும்ப வேண்டும். இதுதான் மனம் திரும்புதல். அப்போ என்ன செய்கிறோம்? எங்களுடைய வழியை முற்றுமாக நாங்கள் நிறுத்த வேண்டும். எங்களை வழி இனி இருக்கக்கூடாது, என்னுடைய சித்தம் இனி இருக்கக்கூடாது. அதுதான் மனம் திரும்புதல். நாங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று பார்த்தோம். அது தேவ சித்தத்தின்படி மனம் திரும்ப வேண்டும். இனி நாங்கள் மூன்றாவது இன்னொரு பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். மனம் திரும்புதலில் விசுவாசத்துக்கு ஒரு பங்கு இருக்கு. மனம் திரும்புதல் ஃபெய்த் என்றா என்ன? ஃபெய்த்தில் விசுவாசத்துக்கு ஒரு பங்கு இருக்குது. மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1-4 வரையும் வாசிப்போம். மார்க் சாப்டர் 1 verses 1-4. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகின்றவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ இங்கே யோவானுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? அவருக்கு ஆண்டவர் நியமித்த அவற்ற டியூட்டி என்ன? அவனுடைய டியூட்டி என்னென்னா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன், இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரடியூஸ் பண்ண வந்தவன் ஜனங்களுக்குள்ள. இதுதான் அவற்ற டியூட்டி. அப்போ அவற்ற டியூட்டி ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துறது என்றால் என்ன? அவர் என்ன பிரசங்கம் பண்ண வேண்டும், ஞானம் கொடுக்க வேண்டும். அவருக்கு பிரசங்கம் பண்ண கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? ஒரே ஒரு தலைப்பு தான், மனம் திரும்புங்கள். பிரசங்கம் பண்ண எல்லாம் மனம் திரும்புங்கள். இந்த ஒரு தலைப்பை மட்டும் பேசி ஜனங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியதுதான் அவருடைய காரியம். அப்போ மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணுவதும், அதே மாதிரி ஞானத்தை கொடுத்து அவர்களை அந்த பாவ மன்னிப்புக்குரிய ஞானத்தை கொடுக்கிறது, மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானத்தை கொடுக்கிற வேலையை செய்தால் அதுதான் கர்த்தருக்கு வழியை உண்டு பண்ணுதல். இன்றைக்கு நானும் நீங்களும் யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் ஆண்டவர் இன்னொருக்கா வரப்போகிறார், மீண்டும் வரப்போகிறார். அப்போ மீண்டும் வருகிற ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணலாம்டா. எப்படி ஆயத்தம் பண்ண வேண்டும் தெரியுமா? மனம் திரும்புதலுக்கேற்ற பிரசங்கத்தை பண்ண வேண்டும், ஞானம் கொடுக்க வேண்டும். இதான் யோவான் செய்தது, வேற ஒன்றும் செய்யலை. வேறு பெருசாக ஒன்றுமே நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேலையை கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது, அவருக்கு பாதைகளை செய்வப்படுத்துவது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார், அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை நாங்கள் நினைத்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பிரசங்கத்தை பண்ண வேண்டும், ஞானத்தை கொடுக்க வேண்டும். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் பண்ணின பிரசங்கம் மனம் திரும்புதுங்கள் என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்தான். இயேசு கிறிஸ்துவின் முதலாவது பிரசங்கத்தை பார்ப்போம். என்ன பிரசங்கம் பண்ணார் இயேசு கிறிஸ்து? வாசிங்க மார்க் 1:14-15. மார்க் 1:14-15. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இயேசு பிரசங்கிக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து பண்ணின முதலாவது பிரசங்கம். காலம் நிறைவேறிட்டு பாருங்க. இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் என்ன? அவர் சொல்றார் காலம் சமீபமாயிட்டு, ஒரு ஆள் சொல்றார் காலம் நிறைவேறிட்டு சொல்றார். வாசிங்க.
தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டது. The time has come, the kingdom is near. அதான் சொல்றார், the time has come, the kingdom is near. தேவனுடைய ராஜ்யம் பக்கத்துல வந்திருக்கிறது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மனம் திரும்பி. அப்ப இயேசு கிறிஸ்துடைய முதலாவது பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்க. யோவானுடைய முதலாவது பிரசங்கம் என்ன? யோவான் ஸ்நானம் முதலாவதல்ல, யோவான் ஸ்நானம் பண்ணின எல்லா பிரசங்கமும் மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து பண்ணின பிரசங்கம் முதலாவது பிரசங்கம் மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள், பாவம் மன்னிப்பு கண்டு நீங்கள் மனம் திரும்புங்கள். இதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கம், முதலாவது பிரசங்கம். வாசிப்போம், ஒரு ஆள் இங்கிலீஷில் இன்னொரு ஆள் வாசிங்க. 14-15 Mark chapter 1, 14 and 15. அவை வாசிக்கட்டும். Later on, after John was arrested, Jesus went to Galilee, where he preached God's good news. வாசிங்க. The time promised by God has come at last, he announced. The kingdom of God is near. Repent of your sins and believe the good news. பாருங்க, அவற்ற செய்தி என்ன? Repent and believe the good news. சுவிசேஷ அறிவிக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சொல்லுகிறார், மனம் திரும்பினால் மாத்திரம்தான் எங்களுக்கு வாழ்க்கை. சரி, இப்போ பார்ப்போம் பேதுருவுடைய முதலாவது பிரசங்கத்துக்கு போவோம். பேதுருவோட முதலாவது பிரசங்கம். பெந்தெக்கோஸ்து நாளிலே பேதுரு பிரசங்கம் பண்றார். அப்போஸ்தலர் 2:37-38. Acts chapter 2 verses 37 and 38. அப்போஸ்தலர் 2:37-38. அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்க, பேதுருடைய பிரசங்கம் மனம் திரும்ப சொல்லி முதலாவது பிரசங்கம். யோவானுடைய பிரசங்கம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்கள். இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்கள். பேதுருடைய பிரசங்கம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்கள். பரிசுத்த பவுலுடைய முதலாவது பிரசங்கத்தை பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 17:30-31. Acts chapter 17, 30 and 31. இங்கிலீஷ்ல ஒருவர் எடுத்துக்கொள்வோம், வாசிங்க. அப்போஸ்தலர் 17:30-31. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். All people everywhere. அவர் சொல்லக்குள்ள all people everywhere. இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும், எங்குமுள்ள எல்லா மனுஷருக்கும். all people everywhere. அப்படித்தான் இங்கிலீஷில் சொல்லுது. அப்ப எல்லாரும் மனம் திரும்பணும். பரிசுத்த பவுலுடைய முதலாவது பிரசங்கத்தை பாருங்க, என்ன வடிவா இருக்குண்டு. வாசிங்க. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு உலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். போதும். இங்கிலீஷ்ல வாசிப்போம் இன்னொருவர். In the past, God overlooked such ignorance, but now He commands all people everywhere to repent. All people everywhere to repent. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதில் அவர் பரிசுத்த பவுலுடைய பிரசங்கத்திலையும் சொல்லுறான் இதைத்தான். அப்போ எல்லாரும் மனம் திரும்புங்கள் சொல்ல காரணம் என்ன? மனம் திரும்புதல் மிக 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 முக்கியமான ஒரு காரியம். அப்போஸ்தலர் 20-21 ஒருக்கா வாசிப்போம். 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20:21 தேவனிடத்துக்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். அவர் என்ன அறிவித்தாராம்? யூதருக்கும் கிரேக்கருக்கும் முதலாவது மனம் திரும்புங்கள், அதன் பின்பு இயேசுவை விசுவாசியுங்கள். முழு புதிய ஏற்பாட்டிலும் இதைத்தான் சொல்லுது. மனம் திரும்புங்கள், விசுவாசிகள். இன்றைக்கு மனம் திரும்பாத விசுவாசிகள் தான் 190% இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? எங்களுக்கு மனம் திரும்புதலை விட
விசுவாசத்தினால் ஆசீர்வாதம் வரும் என்ற நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. உலகத்தின் நம்பிக்கை கிடைக்க நாங்கள் விசுவாசிக்கிறோம், நித்திய நம்பிக்கை கிடைக்க நாங்கள் மனம் திரும்புவதில்லை. ஆனபடியே தான் வேதத்தில் முள்ளிடத்திலே மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசம் என்பது தேவன் எங்களுக்கு கொடுக்கிறது, நாங்களாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் மனம் திரும்புதல் என்று சொல்வதற்கு நாங்கள் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும், நாங்கள் போகிற பாதையிலிருந்து நாங்களே திரும்ப வேண்டும். அது தேவன். விசுவாசம் என்பது இட்ஸ் a gift of God என்று சொல்லப்படுது. பாருங்க, எபேசியன்ஸ் சாப்டர் 2:8 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. விசுவாசம் எங்கிருந்து வந்தது? நாங்கள் ரட்சிப்பு வர்றது தேவனுடைய ஈவு. நாங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளே விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும். அது தேவனாலே உண்டாயிருக்க வேண்டும். அவர் யாருக்கு விசுவாசத்தை கொடுப்பார்? மனம் திரும்பியவர்களுக்கு. மனம் திரும்புதல் தான் புதிய சிருஷ்டியின் முதல் படி. மனம் திரும்பியவர்களுக்கு தான் விசுவாசத்தை தேவன் கிஃப்டாக, கிருபையாக, இலவசமாக கொடுப்பார். நாங்கள் உண்மையான மனம் மாறி இருக்கிறோமா? நாங்கள் அதை கவனிக்க வேண்டும். எமது வழியில் அல்ல, தேவனுடைய வழியில் நடக்கிறோமா? எங்களுடைய சித்தம் அல்ல, தேவ சித்தத்தை செய்கிறோமா? இந்த வேத வசனங்களில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளையும் நாங்கள் தொடர்ந்தும் இன்னும் 2வது பாகம், இதில் இன்னொரு பாகம் இருக்கிறது, அதை நாங்கள் தொடர்ந்து நேரம் போதாதபடியாக இதை நான் முடிக்கப் போகிறேன். அடுத்த வாரம் அந்த பாகத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். மனம் திரும்புதல். நாங்கள் கடைசி ஜெபத்துக்கு, முடிவு ஜெபத்துக்காக நாங்கள் கடந்து போக போகிறோம். இந்த நாளில் இருக்கக்கூடிய ஆக்கள் யார் விரும்பினா 2 பேர் ஜெபம் பண்ணுவோம். ஜோய்ஸ் ஜெபம் பண்ணுங்க, ஷாமினி ஜெபம் பண்ணுங்க. 2 பேர் இருக்கிறீங்க. ஓகே. நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, தர்மையான இந்த ராக்கால வேலைக்காய் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை கர்த்தாவே நீர் எங்களுக்கு என்று தந்து இந்த நாளிலே நாங்கள் ஒருமனப்பட கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே காரியங்களை மனந்திரும்புதலை குறித்து நாங்கள் ஆழமாய் கற்றுக்கொள்ள நீங்கள் கொடுத்ததான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் படித்த ஆண்டவரே கர்த்தாவை கற்றுக்கொண்டதான சகல காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா, எந்தெந்த வழிகளிலே நாங்கள் மனந்திரும்ப வேண்டுமோ அந்தந்த வழிகளிலே நாங்கள் மனந்திரும்பி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்களை நீங்கள் திறக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்தும் ஆண்டவரே இவைகளை கற்றுக்கொள்ள ஆண்டவரே அருமையான எங்களுடைய போதகரை உம்முடைய கரத்துக்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் அவரை பலப்படுத்துங்க, அவரை தாங்கி வழி நடத்துங்க. இன்னும் அதிகமான ஞானத்தை கொடுத்து அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுக்க நீங்க கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்றுக்கொண்டதன் பிரகாரமாய் நாங்கள் அந்த வழிகளிலே நடக்க கர்த்தர் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவு உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருகிற நாட்களிலே நாங்கள் மறுபடியும் ஒன்று கூடும் வரையும் கர்த்தாவே உம்முடைய சமாதானம், உம்முடைய இரக்கம், உங்களுடைய பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவரோடும் கூடியிருந்து வழி நடத்தும்படியா இந்த வேளையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஷாமினி ஜெபம் பண்ணுங்க. அதிகமாக நேசிக்கிறாங்க நல்ல ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சத்தியத்தை வருவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கின்ற நம்முடைய வார்த்தையின்படி அப்பா இந்த புதன்கிழமை தோறும் இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிற சத்தியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள இந்த கருவியாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிற அருமையான ஊழியக்காரருக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கின்ற அந்த வார்த்தையின்படி எங்களை பிழைப்பூட்டுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உளையான சேற்றிலிருந்தும் பயங்கரமான குழியிலிருந்தும் நீர் எங்களை தூக்கி எடுத்தவரப்பா சுவாமி. இன்றைய நாளில் நாங்கள் அந்தபடியே இராதபடி உங்களுடைய பழைய மனுஷனை களைந்து போட்டு
அப்பா நாங்கள் புதிய மனுஷராய் இருக்கத்தக்கதாக மனம் திரும்புதல் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வரும்படியான சத்தியத்தை இன்றைய நாளை நாங்கள் கேட்க கிருபை செய்தீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் மனம் திரும்புவது மாத்திரமல்ல, கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழவே உம்மாய் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்பா சுவாமி. வெறுமனே நாங்கள் விருதாவா இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போகாதபடிக்கு, இந்த ரட்சிப்பை நாங்கள் அலட்சியம் பண்ணாதபடிக்கு நீர் ஆண்டவரை ஞானஸ்நானம் நாங்கள் ஆண்டவர் எடுத்த நாள் முதலாய் ஆவியானவர் உம்முடைய ஆவியினாலே எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா சுவாமி. தொடர்ந்து நாளுக்கு நாள் எங்களுடைய உள்ளான மனுஷன்லே ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதல் ஏற்படவும், நாங்கள் உமக்குள்ளாக நாங்கள் பலப்படவும் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அத்தி மரத்தை நீர் பார்த்த போது அது கனி கொடுக்காது இருந்ததப்பா, சவித்து போட்டிருப்பா தகப்பனே. நீர் திராட்சை செடியாய் இருக்கிறீர் ஆண்டவரே, நாங்களோ கொடிகளாய் இருக்கிறோம் அப்பா. நீர் கனி கொடுக்கும்படி கொடிகளாய் எங்களை சுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடினால் எங்களை தொடர்ந்து நீங்கள் சுத்தம் பண்ணுங்கப்பா. நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு எங்களை சுத்தம் பண்ணுங்கப்பா தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் எதிர்பார்க்கிறதான மாற்றங்கள் வரத்தக்கதாக, மனம் திரும்புதல் வரத்தக்கதாக, நாங்கள் முடிவு பரியந்தம் எங்களுடைய ரட்சிப்பை காத்து உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியான இந்த பைபிள் ஸ்டடி வேலைக்காகவும் நாங்கள் சோத்தரிக்கிறோம், ஊழியக்கார குடும்பத்துக்காக ஊழியக்காரருக்காகவும் நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தருணங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வரும் நாட்களிலும் நாங்கள் இந்த மெய்யான சத்தியங்களை அறிந்து ஆண்டவரே உமக்குள்ளாக பலப்பட்டு ஓட எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. சகல துதிகனம் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நன்மைகளையும் ஒன்றென்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவியுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென்.